அளிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதாவது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மகன் சிறுவனாய் இருந்த பொழுது ஒரு ஓய்வு நாள் பாடசாலையின் அனிவர்சரி, ஒரு வருட நிரம்பு விழாவிற்கு போயிருந்தார். அப்பொழுது அந்த விழாவை சிறப்பு பேச்சாளராக நின்று நடத்தி கொண்டிருந்தவர் நடுவிலே ஒரு விடுகதையை சொன்னார், வேதாகம விடுகதை. அவர் சொன்னார், மனதில் அவர் நினைத்து கொண்டது, இந்த பயல்களுக்கு எங்க இந்த பதில் சொல்ல தெரிய போகுது என்று. அவர் வேண்டுமென்றே கடினமான ஒரு வேத பகுதியை எடுத்து அதிலே ஒரு விடுகதையை போட்டார். அதோடு சும்மா இருந்திருக்கலாம். இந்த விடுகதையின் பதிலை கரெக்டாக கூறும் மாணவனுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய மகன் பால் திடீரென்று எழுந்தான், சரியான விடையை சொன்னான். அதோடு நிற்கவில்லை, நேர முன்னால போய் நின்று சல்யூட் அடிச்சு கையை காமிச்சான். ரூபாய் எங்க சாருன்னா அவரு தூக்கி வாரி போட்டுச்சு.